புறங்களில் வயல் ஓரங்களில் கிடைக்கும். இது எருக்கை இலை, எருக்கஞ்செடி. சின்ன குழந்தைங்கள்லாம் நாங்கள் விளையாடும்போது முள் இருக்கும், வேலி முள் இருக்கும். அதெல்லாம் குத்திடுச்சுன்னா இதை ஒடிப்போம். இந்த ஒடிச்சோன்னே அதில் அப்படியே பால் வரும். இந்த பால் வருது பாருங்கள், அந்த பாலை தடிப்போம், புண்ணாறிடும்னு சொல்லுவாங்க. இந்த எருக்கம்பூ பிள்ளையாருக்கு ரொம்ப விசேஷமாக மாலை போட்டால் ரொம்ப நல்லது. எருக்கம்பூ மாலை நிறையா பூத்துருக்கு. ரெண்டாவது இந்த எருக்கை ஆவணி ஆகட்டும் இந்த இதுக்கெல்லாம் பயன்படுத்துவாங்க. இயற்கை இலையை தலையில் வச்சு ஸ்நானம் பண்ணணும். அதேமாரி வருஷத்துக்கு ஒரு நாள் ரத சப்தமின்னு சூரியன் திரும்புகிற அன்றைக்கி 2 இலை நுனியை வச்சு 3 இலை 2 இலைன்னு சாஸ்திரம் இருக்குது. 2 இலை வச்சு அதை ஸ்நானம் பண்ணுவாங்க. இதுதான் இந்த எருக்கோட பயன்கள். இதில் கீழே எருக்க வேர்லேருந்து பிள்ளையார் பண்ணுவாங்க. எருக்கம் பிள்ளையார் அவ்வளோ விசேஷம், லட்சுமிகரமாக இருக்கும். அந்த கட்டை அடிக்கட்டையிலேருந்து பூஜை பண்ணுவாங்க. எருக்கம் பிள்ளையார் பண்ணி அது சில பேர் தான் செய்ய முடியாது, எல்லாராலையும் செய்ய முடியாது. அதை செதுக்கி பிள்ளையார் அந்த கட்டையிலேருந்து கொடுப்பாங்க. இந்த எருக்கு அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். நமக்கு முக்கால்வாசி தெரியும். இப்போ இளம் தலைமுறைகளுக்கு எருக்குன்னா என்னன்னு கேட்பாங்க. அதுக்காக தான் தெரியட்டும் போடுறேன்.